வணக்கம். இன்றைய இந்த விரிவான அலசல்ல நாம ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆமா. 1. பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் இப்போ இந்தியா வந்திருக்காரு இல்லையா, அது இந்தியா பிரிட்டன் உறவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்கிறது. முக்கியமானது. 2. இந்த வருஷ இயற்பியல் நோபல் பரிசு குவாண்டம் உலகம்னு சொல்றாங்களே, அந்த விசித்திரமெல்லாம் எப்படி நம்ம கைக்கு வர டெக்னாலஜியா மாறுதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். 3. இப்போ உலக பொருளாதார சூழல் கொஞ்சம் மாறிட்டே வருதுல்ல, அப்போ இந்தியா ஏன் உள்நாட்டு முதலீட்டுல அதிக கவனம் செலுத்தணும்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, அத பத்தியும் பார்ப்போம். கரெக்ட். உங்களுக்காக நாங்க தொகுத்த தகவல்களை வச்சு இது ஒவ்வொன்னோட முக்கியத்துவத்தையும் இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நிச்சயமா. இப்போதைய உலகத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மை அதிகமாயிடுது. அப்போ இந்தியா பிரிட்டன் மாதிரி ஒரு நிலையான கூட்டணி ரொம்ப முக்கியம். ஆமா. அதே நேரம் குவாண்டம் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி எப்படி உருவாகுது, நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை எப்படி சரியா பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான படம் கிடைக்கும். சரி, அப்போ முதல்ல பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரோட இந்தியா பயணம் பத்தி பேசுவோம். அக்டோபர் 8, 9 தேதிகள்ல வர்றாரு. ஆமா. அவரு ஜூலை 2024ல பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இதுதான் முதல் முறையா இந்தியா வர்றாரு. பிரதமர் மோடியோட பேசுறாரு, மும்பைல நடக்கிற ஃபின்டெக்ஸ் மாநாட்டிலையும் கலந்துக்கிறாரு. இது முக்கியம் தானே? ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஜூலைல நம்ம பிரதமர் மோடி பிரிட்டன் போனார் இல்லையா, அப்போ இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA கையெழுத்தாச்சு. ஆமா, அது நினைவிருக்கு. ஆனா பாருங்க, அந்த FTA ஒரு ஆரம்பம்தான். இப்போ கையெழுத்தாகி இருக்கிற சீட்டா, அதாவது விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இருக்குல்ல, அது வெறும் வரிய குறைக்கிறது மட்டும் இல்ல, சேவைத்துறை, முதலீடு, பொதுவான தரம் நிர்ணயிக்கிறதுன்னு 2 பொருளாதாரத்தையும் இன்னும் ஆழமா இணைக்க பாக்குது. ஓ, அப்போ இது FTA விட பெருசு. ஆமா. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி தலைவர்களோட சில கொள்கைகளால உலக அளவுல என்ன நடக்கும்னு கணிக்க முடியாம இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி நேரத்துல இந்தியாவும் பிரிட்டனும் இப்படி ஒரு ஆழமான நம்பகமான உறவை உருவாக்குறது ரொம்ப ஒரு முக்கியமான வியூக நகர்வு. ஸ்டார்மரும் பாருங்க, அவரோட நாட்டுல பிரச்சனைகள் இருந்தாலும் உலக அளவுல பிரிட்டனோட முக்கியத்துவத்தை காட்ட முயற்சி செய்யறாரு. இந்த உறவுக்கு இன்னொரு காரணம் பிரிட்டன்ல இருக்கிற இந்திய வம்சாவளியினர்னு சொல்றாங்களே. நிச்சயமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 2.6% மக்கள் தொகை அவங்க. 65,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்துறாங்க. அவங்கள ஒரு உயிருள்ள பாலம்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. ஆமா. இந்த உறவோட அடுத்த கட்டம் தான் ஜூலை 2025ல கையெழுத்தான அந்த 3 முக்கிய ஒப்பந்தங்கள். சரி, அது என்னென்ன? 1, இந்த CETA, அப்புறம் பார்வை 2035ன்னு ஒரு திட்டம். பார்வை 2035. ஆமா, அடுத்த 10 வருஷத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. பொருளாதாரம், கல்வி, டெக்னாலஜி, பாதுகாப்புன்னு எல்லாத்துலயும் சேர்ந்து எப்படி வேலை செய்யலான்னு ஒரு வழிகாட்டி. ஓகே. 3. பாதுகாப்புத்துறைக்கு ஒரு புது வரைபடம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரோட் மேப்னு சொல்றாங்க. சரி, இந்த CETA ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு என்ன பெரிய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க? உலகத்துல 5வது 6வது பெரிய பொருளாதாரம் இணையுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. வர்த்தகம் இப்போ 2024ல $56 பில்லியன் இருக்கு. அது 2030க்குள்ள இரட்டிப்பாகும், அதாவது $120 பில்லியன் வரப்போகும்னு சொல்றாங்க. அப்பா, பெரிய நம்பராச்சே. ஆமா, குறிப்பா நம்ம ஜவுளி, காலணி, தோல் பொருள், ரத்தினம், நகை, இந்த மாதிரி துறைகளுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட 99% இந்திய ஏற்றுமதிக்கு பிரிட்டன்ல வரி இருக்காது. 99%? சூப்பர். இது நம்ம சிறு, குறு, நடுத்தர நிறுவனங்களுக்கு, அதாவது MSMEகளுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் IT, ஃபினான்ஸ், கல்வி மாதிரி சேவை துறைகளுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளும் உருவாகும். அந்த இரட்டை பங்களிப்பு உடன்படிக்கைன்னு ஒன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது தற்காலிகமா வேலைக்காக பிரிட்டன் போற நம்ம நிபுணர்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. எப்படின்னா, அவங்க முதல் 3 வருஷத்துக்கு பிரிட்டனோட சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. இதனால கிட்டத்தட்ட 75,000 பேருக்கு நன்மை கிடைக்கும். கம்பெனிகளுக்கும் செலவு குறையும். ஓ, அது நல்ல விஷயம்தான். பாதுகாப்பு துறையில என்ன நடக்குது? பாதுகாப்புல 2 நாடுகளும் சேர்ந்து பாதுகாப்பு கருவிகளை டிசைன் பண்ணி தயாரிக்க ஒரு வரைபடம் போட்டிருக்காங்க. இது நம்ம மேக் இன் இந்தியா முயற்சிக்கும் உதவும். குறிப்பா ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்துறாங்க. அப்புறம் கூட்டு ராணுவ பயிற்சிகள், டெக்னாலஜி ஷேரிங்னு பாதுகாப்பு ஒத்துழைப்பும் நல்லா வலுவாகுது.
கல்வித்துறையிலயும் நிறைய நடக்குது போல இருக்கே. 17,000 மாணவர்கள் அங்க படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப புதுசா பிரிட்டன் யூனிவர்சிட்டிகள் இங்க கேம்பஸ் ஆரம்பிக்க வர்றாங்க. பிரிட்டன் டிகிரிகளுக்கு இங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் இருக்குல்ல. ஆமா, வருஷத்துக்கு 3,000 பேரு. ஆமா, இளைஞர்கள் 2 நாட்டிலையும் போய் 2 வருஷம் வரைக்கும் வேலை செய்யலாம், வாழலாம். இது திறமைகளை வளர்க்க உதவும். ஆராய்ச்சி துறையில எப்படி? அதுல பிரிட்டன் நமக்கு 2வது பெரிய பார்ட்னர். சுமார் 300-400 மில்லியன் பவுண்ட் மதிப்புள்ள கூட்டு திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ குவாண்டம் டெக்னாலஜி, கிளீன் எனர்ஜி, ஏஐ மாதிரி புது டெக்னாலஜில ஒத்துழைப்பு இன்னும் அதிகமாகுது. அப்புறம் அந்த இந்தியா யூகே நெட் ஜீரோ இனோவேஷன் வர்ச்சுவல் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இது பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய உதவும். சரி. கலாச்சார ரீதியாவும் சினிமா கூட்டு தயாரிப்பு, புது தூதரகங்கள், நேரடி விமான சேவைன்னு மக்களோட தொடர்பும் அதிகமாகுது. மொத்தத்துல இந்த உறவு பல லெவல்ல வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா, இந்த யூகே இந்தியா டெக்னாலஜி ஒத்துழைப்பு, குறிப்பா குவாண்டம் மாதிரி துறைகள்ல, இது நம்மள ஒரு முக்கியமான உலக அறிவியல் முன்னேற்றத்தோட இணைக்குது. அதுதான் இந்த வருஷ இயற்பியல் நோபல் பரிசு. ஆமா, ஜான் கிளார்க், மைக்கேல் டிவரட், ஜான் மார்டினஸ். குவாண்டம் உலகத்தோட ஆச்சரியங்களை நம்ம அன்றாட உலகத்துக்கு இது கிட்ட கொண்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி? இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமே. கொஞ்சம் சிக்கலானது தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதோட அடிப்படை ஐடியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொல்லுங்களேன். குவாண்டம் உலகத்துல சின்ன சின்ன துகள்கள் சில சமயம் ஒரு தடைய தாண்டவே முடியாதுன்னு நினைப்போம். ஆனா அது அந்த தடைய தாண்டி போயிடும். இதுக்கு பேரு தான் குவாண்டம் சுரங்கப்பாதை விளைவு, அதாவது குவாண்டம் டனலிங். ஓ, இது ரொம்ப சின்ன அளவுல, அணு அளவுல நடக்கிற ஒரு விசித்திரமான விஷயம். இந்த விஞ்ஞானிகளோட சாதனை என்னன்னா, இதே விஷயத்த மனுஷன் செஞ்ச கண்ணுக்கு தெரியற அளவுல இருக்கிற ஒரு மின் சுற்றுலயும், அதாவது ஒரு சூப்பர் கண்டக்டிங் சர்க்கியூட்லயும் நடத்தி காட்டிட்டாங்க. என்னது? கண்ணுக்கு தெரியற சர்க்கியூட்லயா? அது எப்படி முடியும்? அத ஒரு குவாண்டம் பூட்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. சாதாரணமா பூட்டை திறக்க சாவி வேணும், அதாவது ஆற்றல் வேணும். சரி. ஆனா குவாண்டம் உலகத்துல சில சமயம் சாவி இல்லாமலேயே துகள் பூட்டை தாண்டி அடுத்த பக்கம் போயிடும். அதுதான் டனலிங். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப ரொம்ப குளிரான சூழல்ல, அதாவது கிட்டத்தட்ட -273 டிகிரி செல்சியஸ்ல. அப்பா, ரொம்ப குளிராச்சே. ஆமா, எந்த விதமான சத்தமோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாம ஒரு ஸ்பெஷல் சர்க்கியூட்டை செஞ்சாங்க, ஜோசப்சன் ஜங்ஷன். அந்த சர்க்கியூட் ஒரு பெரிய குவாண்டம் பூட்டு மாதிரி வேலை செஞ்சது. அதுல கரண்ட் போகும்போது அது அந்த தடையில மாட்டிக்கிச்சு. ஓகே. ஆனா சில சமயம் திடீர்னு அந்த கரண்ட் தடைய தாண்டி பாய்ஞ்சு ஒரு வோல்டேஜ உருவாக்குச்சு. இதுதான் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங், கண்ணுக்கு தெரியற அளவுல நடந்த குவாண்டம் மேஜிக். அப்போ இது எதேச்சியா நடந்துச்சா, இல்ல அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்களா? இல்ல, அதுதான் இதுல முக்கியமான விஷயம். அவங்க இந்த சர்க்கியூட்டை மைக்ரோவேவ் பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி? ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கிற மைக்ரோவேவை அது மேல அனுப்பும்போது அந்த சர்க்கியூட் ரொம்ப சுலபமா டன்னல் ஆச்சு. ஓ, அப்படியா? இது என்ன காட்டுதுன்னா, அந்த சர்க்கியூட் ஆற்றல கண்டினியூஸா இல்லாம தனித்தனி படியா பாக்கெட்டா குவாண்டா வாங்குது, வெளியிடுதுன்னு காட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அணு மாதிரி. அட, இது மூலமா 2 விஷயம் நிரூபணமாச்சு. ஒன்னு, குவாண்டம் விதிகள் அணுக்களுக்கு மட்டுமில்ல, மனுஷன் செஞ்ச பெரிய சிஸ்டம்க்கும் பொருந்தும். 2வது, அந்த சிஸ்டத்தோட நடத்தைய நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. இதனால நமக்கு ஏதாவது பிராக்டிக்கல் யூஸ் உண்டா, இல்ல இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி தானா? இதுதான் இன்னைக்கு நாம பாக்குற குவாண்டம் டெக்னாலஜி புரட்சியோட திறவுகோல். இந்த ஆராய்ச்சிய வச்சுதான் என்னென்ன வந்திருக்கு? கூகுள், ஐபிஎம் மாதிரி கம்பெனிகள் குவாண்டம் கம்ப்யூட்டர் செய்றாங்க இல்லையா, அதோட அடிப்படை யூனிட் அந்த கியூபிட், அது இந்த சூப்பர் கண்டக்டிங் சர்க்கியூட் தான். ஓ, அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டரோட பேஸ் இதுதானா? ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன காந்த புலங்களை கண்டுபிடிக்கிற குவாண்டம் சென்சர்ஸ் வந்திருக்கு. இது மெடிக்கல் ஃபீல்ட்லயும் பூமி ஆராய்ச்சிக்கும் பயன்படும். விண்வெளி ஆராய்ச்சிக்கு உதவுற குவாண்டம் ஆம்ப்ளிஃபயர், வோல்ட், ஆம்பியர் மாதிரி யூனிட்ஸ ரொம்ப துல்லியமா அளக்கிற கருவிகள்னு நிறைய டெக்னாலஜிக்கு இதுதான் அடிப்படை. அப்போ ஒரு காலத்துல இது ரொம்ப பலவீனமானது, ஈஸியா பாதிக்கப்படும்னு நினைச்ச விஷயம் இப்ப பெரிய சக்தியா மாறிடுச்சு. கரெக்டா சொன்னீங்க. அந்த நோபல் பரிசு வாங்கினவங்க அதோட அந்த பலவீனத்தையே அதோட பலமா மாத்திட்டாங்க. அந்த சென்சிட்டிவிட்டி தான் இந்த கருவிகளை இவ்ளோ பவர்ஃபுல்லா ஆக்குது.
சரி, ஒரு பக்கம் குவாண்டம் மாதிரி பயங்கர அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வளர்ந்து வருது. இன்னொரு பக்கம் உலக பொருளாதாரம் கொஞ்சம் ஸ்திரமா இல்லாம இருக்கு. இந்த நேரத்துல தான் இந்தியா வெளிநாட்டு சந்தைகளை ரொம்ப நம்பாம உள்நாட்டு பொருளாதாரம், குறிப்பா உள்நாட்டு முதலீடுல கவனம் செலுத்தணும்னு சிலர் சொல்றாங்க இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. 1991ல நாம தாராளமயமாக்கல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்திய நிறுவனங்கள் உலக அளவுல நல்லா பண்ணாங்க. உண்மைதான். ஆமா. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் பதற்றங்கள், வர்த்தக தடைகள், உலக அளவுல பொருட்களுக்கான தேவை குறைஞ்சிட்டே வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டு சந்தைகளையே நம்பிட்டு இருக்கிறது முன்ன மாதிரி லாபகரமாவும் பாதுகாப்பாவும் இல்ல. அப்போ நம்ம வளர்ச்சிக்கு இப்போ எது முக்கிய உந்துதலா இருக்கு? பெரும்பாலும் அரசாங்கத்தோட மூலதன செலவுதான். அது கடந்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு 25% வளர்ந்திருக்கு. பெரிய விஷயம். ஆனா தனியார் முதலீடு? அதுதான் தேக்க நிலையில இருக்கு. நம்ம ஜிடிபில ஒரு 22-23% அளவிலேயே நிக்குது. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகள்ல பண்ற முதலீடு, அதாவது அவுட்வர்ட் எஃப்டிஐ, அது கடந்த 5 வருஷமா வேகமா வளர்ந்திருக்கான். ஆமா, அது ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ நம்ம கம்பெனிங்க நம்ம நாட்டு வாய்ப்புகளை விட வெளிநாட்டு வாய்ப்புகளை தான் நல்லா பாக்குறாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஆனா உண்மையில பார்த்தா இந்தியாவோட பெரிய உள்நாட்டு சந்தை, இப்ப நல்லா வளர்ந்து வர்ற உள்கட்டமைப்பு, நம்ம கிட்ட இருக்கிற இளைய தலைமுறை, கொள்கை ஸ்திரத்தன்மை, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்நாட்டுல முதலீடு செய்ய ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு. ஒருவேளை இந்த உள்நாட்டு வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்திக்காம இருக்கோமான்னு கூட யோசிக்க வேண்டியிருக்கு. உள்நாட்டு முதலீடு அதிகரிக்கணும்னா கம்பெனிங்க லாபம் சம்பாரிச்சா மட்டும் போதுமா? பத்தாது, நிச்சயமா பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பள வளர்ச்சி. சம்பள வளர்ச்சியா? ஆமா, பெரிய நிறுவனங்களோட லாபம் கடந்த 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆனா உண்மையான சம்பள வளர்ச்சி, அதாவது பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தா அது தேக்க நிலையில இருக்கு. இதனால என்ன ஆகும்? இது உள்நாட்டுல பொருள் வாங்குற திறனை குறைக்குது. உற்பத்தி, ஜவுளி, சேவைத்துறை மாதிரி நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுற துறைகள்ல நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போதான் மக்களோட வாங்கும் சக்தி அதிகமாகி அது இன்னும் முதலீடுகளை ஈர்க்கும். இது ஒரு நல்ல சைக்கிள் மாதிரி. ஆனா தனியார் முதலீட்டை அதிகரிக்க அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கே. கார்ப்பரேட் வரியை குறைச்சாங்க, பிஎல்ஐ திட்டம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. உண்மைதான், அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல, சாதகமான சூழல் இருக்கு. ஆனா கம்பெனிகளும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். அவங்களோட முக்கிய தொழில்களோட இந்த பசுமை எரிசக்தி, செமிகண்டக்டர், எலக்ட்ரிக் வண்டி, ஏஐ மாதிரி எதிர்கால துறைகள்லயும் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிக்கணும். சரி. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு. அது எவ்வளவு இருக்கு? நம்ம ஜிடிபில வெறும் 0.64% தான். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா மாதிரி நாடுகள்ல இது 2-3%க்கு மேல இருக்கு. ஓ, ரொம்ப கம்மியா இருக்கே. ஆமா, அதுலயும் தனியார் துறையோட பங்கு வெறும் 36% தான். வளர்ந்த நாடுகள்ல இது 70%க்கு மேல இருக்கு. நாம உலக அளவுல போட்டி போடணும்னா R&Dல நம்ம கம்பெனிங்க நிறைய முதலீடு செய்யணும். இந்த சூழல்ல தான் ஆத்ம நிர்பார்தா இல்லனா தற்சார்பு பத்தி திரும்பவும் பேசப்படுது. ஆமாம். உணவு உற்பத்தி, ஐடி துறை, கோவிட் தடுப்பூசின்னு பல தடவை தற்சார்பு மூலமா இந்தியா ஜெயிச்சிருக்கு. இப்போ நிதித்துறையிலும் தற்சார்பு தேவைன்னு சொல்றீங்களா? ஆமாம், வெளிநாட்டு நிதியை ரொம்ப நம்பி இருக்கிறதுல சில ஆபத்துகளும் இருக்கு. இங்கதான் ஒரு வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான யோசனை வருது. என்னது அது? நம்ம வீடுகள்ல முடங்கி கிடக்கிற தங்கத்தை பயன்படுத்துறது. தங்கத்தியா? ஆமா, இந்திய குடும்பங்கள் கிட்ட சுமார் 25,000 டன் தங்கம் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 25,000 டன்னா? என்னால நம்பவே முடியல. அதோட மதிப்பு சுமார் $2.4 ட்ரில்லியன். நம்ம நாட்டு ஜிடிபில பாதிக்கும் மேல. ஆனா அது மக்கள்கிட்ட இருக்கு. அதை எப்படி நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது? அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதே. கட்டாயப்படுத்தவே கூடாது, அது சரி வராது. இதுக்கு தேவையானது வெளிப்படையான டெக்னாலஜி யூஸ் பண்ற, மக்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு திட்டம். ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. தங்கத்தோட தூய்மையை டெஸ்ட் பண்ற ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ் அதிகப்படுத்தலாம். சரி. வங்கிகள் மூலமா பாதுகாப்பா தங்கத்தை சேகரிச்சு அதுக்கு மக்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்யலாம். ஓ, தங்கத்தை டெபாசிட் பண்ற மாதிரி? ஆமா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு இது இன்னும் சுலபமாக்கலாம். தேவையில்லாத வரி தடைகள் எல்லாம் குறைக்கணும். இதனால் என்ன ஆகும்? இப்படி செஞ்சா வீடுகள்ல சும்மா இருக்கிற தங்கம் நாட்டோட உள்கட்டமைப்புக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் தேவையான மூலதனமா மாறும். இதுக்காக நம்ம வெளிநாடுகள்ல கடன் வாங்குறத விட இதுக்கு செலவு கம்மியா கூட இருக்கலாம். இது ஒரு உண்மையான உள்நாட்டு நிதி தற்சார்பை நோக்கி போறதுக்கான ஒரு வழியா இருக்கும். ஆஹா.
இன்னைக்கு நாம பார்த்த இந்த அலசல்ல இந்தியா ஒரு பக்கம் பிரிட்டன் மாதிரி நாடுகளோட உறவை பலப்படுத்திட்டு உலக அளவுல ஒரு ஸ்டேபிளான சக்தியா உருவாக முயற்சிக்குது. ஆமா. இன்னொரு பக்கம் குவாண்டம் மாதிரி அறிவியல் முன்னேற்றங்களோட பலனை அடைய தயாராகிறதையும் பார்த்தோம். அதே நேரம் நம்ம பொருளாதார வளர்ச்சி நீடிச்சிருக்கணும்னா உள்நாட்டு முதலீடு நம்மகிட்டயே இருக்கிற வளங்களை திரட்டுறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. இந்த 3 விஷயங்களும், அதாவது வலுவான வெளிநாட்டு கூட்டணிகள், நல்ல டெக்னாலஜி திறமை, அப்புறம் உறுதியான உள்நாட்டு பொருளாதாரம், இது 3ம் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். சரி. பிரிட்டனோட அந்த பார்வை 2035, குவாண்டம் டெக்னாலஜியோட பயன்கள், உள்நாட்டு முதலீட்டோட அவசியம், ஏன் இந்த தங்கம் மாதிரி புதுமையான யோசனைகள், இதையெல்லாம் சேர்ந்து இந்த மாறிட்டே வர்ற உலகத்துல இந்தியா எப்படி முன்னுக்கு போக நினைக்குதுன்னு ஒரு சித்திரத்தை கொடுக்குது. இத நீங்களும் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இவ்ளோ நிச்சயமற்ற தன்மை அதிகமாயிட்டே போற இந்த காலத்துல ஒரு நாட்டோட உண்மையான பலம் எதுல இருக்கு? அதோட வெளிநாட்டு கூட்டணிகள்லயா, அதோட டெக்னாலஜி திறமையிலையா, இல்ல தன்னோட சொந்த மக்களோட வளங்களையும் திறமையும் சரியா திரட்டி பயன்படுத்துற திறமையிலையா? நல்ல கேள்வி. ஒருவேளை இந்த 3ஐயும் சரியா கலக்கிறதுல தான் எதிர்காலத்துக்கான திறவுகோல் இருக்கோ? என்ன நினைக்கிறீங்க? வணக்கம். நீங்க கேட்டிருந்த சில விஷயங்களை வச்சு இன்னைக்கு நாம சில சுவாரஸ்யமான தகவல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, வணக்கம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இருக்கு இன்னைக்கு. ஆமாங்க. உங்களுக்காகவே தயார் செஞ்ச இந்த அலசல்ல பஞ்சாப்ல நடந்த ஒரு சோகம், அப்புறம் பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள், யூனிகார்ன்ஸ் பத்தி. ஆமா, அத பத்தி. அப்புறம் தூரத்து தீவுல இருக்கிற அந்த மர்மமான சிலைகள், நம்ம ராணுவத்தோட புது ரேடியோ டெக்னாலஜின்னு சில முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு எடுத்து அலச போறோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த தகவல்கள்ல இருந்து முக்கியமான விஷயங்களையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கோணங்களையும் உங்களுக்கு தர்றது தான் எங்க நோக்கம். சரி சரி, நேரத்தை வீணாக்காம ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த பஞ்சாப்ல நங்கல் சரணாலயத்துல நடந்த கவலைக்குரிய சம்பவத்தை பத்தி பேசலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 காட்டுப்பன்றிகள் அங்க இறந்து கிடந்திருக்குங்கிற செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த சரணாலயத்துல இருக்க நங்கல் ஏரியில கலந்த நச்சு கழிவு தான் காரணமா இருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா, அதுதான் முதற்கட்ட தகவல். இந்த இடம் சாதாரணமான இடம் இல்லையே. நங்கல் சரணாலயம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. இந்த நங்கல் வனவிலங்கு சரணாலயம் இது பஞ்சாப்ல ரூப்நகர் மாவட்டத்துல இருக்கு. ஷிவாலிக் மலை அடிவாரத்துல. ஓ, மலையடிவாரத்திலயா? ஆமா, இது சும்மா ஒரு காடுன்னு நினைச்சிட முடியாது. 2009ல சரணாலயமா அறிவிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2019ல ராம்சர் தளம் அப்படிங்கிற சர்வதேச அங்கீகாரமும் இதுக்கு கிடைச்சிருக்கு. ஓ, ராம்சர் தளம். அப்ப அதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குமே உலக அளவுல. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது உலக அளவுல முக்கியமான ஈரநிலங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு அர்த்தம். இது சட்லஜ் நதிக்கரையில இருக்கிற பெரிய நங்கல் ஈரநிலத்தோட ஒரு பகுதி. இவ்ளோ பெரிய ஏரியா இது. மொத்தம் ஒரு 116 ஹெக்டார் பரப்பு இருக்கும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது இயற்கையா உருவான ஒரு ஏரி இல்ல. அப்படியா? ஆமா, 1961ல பக்ரா நங்கல் அணை கட்டினாங்க இல்லையா? ஆமா. அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நீர்த்தேக்கம் இது. ஓஹோ, அப்போ இதுக்கு வரலாற்று முக்கியத்துவமும் இருக்குமா? இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. 1954ல நம்ம இந்தியாவோட பிரதமர் நேருவும் சீனாவோட பிரதமர் சோயன் லாயை சந்திச்சாங்க. இங்கயா? நங்கல்லையா? ஆமா, இதே இடத்துல தான் சந்திச்சு அந்த புகழ்பெற்ற பஞ்சசீல கொள்கை, அதாவது அமைதியான சகவாழ்வுக்கான 5 கொள்கைகள், அத முறைப்படி வெளியிட்டது இங்கதான். அடங்கப்பா, இது பெரிய விஷயமாச்சு. எனக்கு இது தெரியாம போச்சு. ஆமா, நிறைய பேருக்கு இது தெரியாது. சரி, இப்போ அங்க இருக்கிற பல்லுயிர் வளம், பயோடைவர்சிட்டி பத்தி சொல்லுங்க. அப்பதான் இந்த நச்சுக்கழிவு பிரச்சனை எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியும். நிச்சயமா. இங்க 150க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்கு. 150க்கு மேலையா? ஆமா, அது மட்டும் இல்ல, இந்திய எறும்பு தின்னி பொங்கோலின்னு சொல்றோமே அது, எகிப்திய பிணந்தின்னி கழுகு, சிறுத்தை, இந்த மாதிரி அழியும் அபாயத்துல இருக்கிற பல முக்கியமான உயிரினங்களோட வீடு இது. இது போக பல வெளிநாட்டு பறவைகள் வலசை வரும்போது, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அவங்களுக்கு தங்கிட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான இடமாவும் இந்த நங்கல் ஈரநிலம் இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த ஏரியால நச்சு கலந்தா அது இந்த ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம்த்துக்கும் அங்க வாழ்ற சின்ன சின்ன பூச்சியில இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பேரழிவா இருக்கும்னு. ஆமா, அந்த காட்டுப்பன்றிகளோட மரணம் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. நமக்கு ரொம்ப கவனமா இருக்கணும்.
கேட்கும்போதே ரொம்ப கவலையா இருக்கு. உண்மையிலே இயற்கையை நாம எந்த அளவுக்கு கவனமா கையாளணும்னு இது காட்டுது. சரி, இதிலிருந்து கொஞ்சம் வேற ஒரு தளத்துக்கு போவோம். பொருளாதாரம். ஓகே. அதுவும் ஸ்டார்ட் அப் உலகம் பத்தி பேசலாம். இப்போ இந்தியாவுல பாதுகாப்புத் துறைக்கு புத்தாக்கம் கொடுக்கறதுல ஸ்டார்ட் அப்கள் ரொம்ப முக்கியமா இருக்காங்கன்னும், ஆமா, அது ஒரு பெரிய புஷ் இப்போ. அதுல முதல் யூனிகார்ன் நிறுவனத்தை உருவாக்கணும்னு நம்ம பாதுகாப்பு அமைச்சர் அழைப்பு எடுத்திருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த யூனிகார்ன்னா என்னன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல முடியுமா? ஓ, யூனிகார்ன். இது இப்போ ஸ்டார்ட் அப் உலகத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலரான வார்த்தை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தனியார் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மதிப்பு வேல்யூவேஷன் $1 பில்லியன். $1 பில்லியன்? ஆமா, அதாவது நம்ம ஊர் கணக்குல சுமார் ஒரு 8,000 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா அத யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது பங்குச் சந்தையில லிஸ்ட் ஆகாத தனியார் கிட்ட இருக்கிற கம்பெனியா இருக்கணும். அது முக்கியம். ஓ, $1 பில்லியன்ங்கிறது பெரிய விஷயமாச்சு. இந்த பேர் எப்படி வந்தது? யூனிகார்ன் குதிரை மாதிரி. கரெக்ட். இந்த பேரை முதல்ல 2013ல எய்லீன் லீ அப்படின்னு ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதாவது புதுசா வர்ற கம்பெனிகள்ல முதலீடு செய்றவங்க, அவங்க தான் பிரபலப்படுத்தினாங்க. ஏன் இந்த பேரு? அப்போலாம் $1 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டார்ட் அப்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி. அதனால கற்பனையான அந்த யூனிகார்ன் குதிரையோட ஒப்பிட்டு இந்த பேரை வச்சாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல, நிலைமை மாறிடுச்சு. ஓஹோ, அப்ப இப்போ நிறைய யூனிகார்ன்கள் இருக்கா உலகத்துல? ஆமா, நிறையவே இருக்கு. ஜூலை 2025 கணக்குப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல 1200க்கும் மேற்பட்ட யூனிகார்ன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இதோட முக்கியமான கேரக்டர்ஸ் என்னன்னா, ரொம்ப வேகமான வளர்ச்சி இருக்கும், புதுமையான டெக்னாலஜி அல்லது பிசினஸ் மாடல் வச்சிருப்பாங்க, பெரிய அளவுல முதலீட்டை ஈர்க்கிற திறமை இருக்கும். அதோட மதிப்பு எப்படி கணக்கிடுறாங்க? இப்போதைய லாபத்தை வச்சா? அதில்ல, அதுதான் முக்கியம். பெரும்பாலும் இப்போதைய லாபத்தை விட எதிர்காலத்துல இது எவ்ளோ பெருசா வளரும் அப்படிங்கிற முதலீட்டாளர்களோட நம்பிக்கை, அந்த பொட்டென்ஷியனை பொறுத்து தான் இதோட மதிப்பு நிர்ணயம் ஆகுது. ஓ, அப்போ இந்த யூனிகார்ன்ங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி, ஒரு மைல்கல் மாதிரி, அப்படிதானே? ஆமா, நிச்சயமா ஒரு மைல்கல் தான். இதுக்கு அடுத்த கட்டங்களும் இருக்கு தெரியுமா? அப்படியா? என்ன அது? கெசல்னு ஒன்னு இருக்கு. அது $500 மில்லியன் இருந்து $1 பில்லியன் மதிப்புள்ள கம்பெனி. சீக்கிரமா யூனிகார்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓ, கெசல்னா வேகமா ஓடுற மான் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சீட்டான்னு ஒன்னு இருக்கு. அது $200 மில்லியன்ல இருந்து $500 மில்லியன் மதிப்பு. அடுத்த ஒரு 4 வருஷத்துல யூனிகார்ன் ஆக சான்ஸ் இருக்கிற கம்பெனி. ஓஹோ, கெசல், சீட்டா. ஆமா, இப்போ நம்ம பாதுகாப்பு துறையில ஒரு யூனிகார்னை உருவாக்கணும்னு சொல்றது எவ்ளோ பெரிய லட்சியம்னு புரியுதா? ரொம்ப சவாலான விஷயம் அது. ஏன்னா அந்த துறையே வித்தியாசமானது. நிச்சயமா. சாதாரண துறைகள்லயே இது பெரிய விஷயம். இதுல பாதுகாப்பு துறைங்கும்போது இன்னும் பெரிய சவால் தான். ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கம். நன்றி. சரி. இப்போ நம்ம பேச்சு அப்படியே பழங்கால மர்மங்கள் பக்கம் திருப்போம். ஈஸ்டர் தீவு. ஆ, ராப்பா நோயி. ஆமா, சொன்னாலே அந்த பெரிய தல சிலைகள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? மோவாய் சிலைகள். ஆமாம். அந்த சிலைகளை இழுத்துட்டு போகல, உருட்டிட்டு போகல, அதுங்களை நடக்க வச்சே கொண்டு போனாங்கன்னு ஒரு புது ஆய்வு சொல்லுது. கேட்கும்போதே என்ன சொல்றதுனே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். ஈஸ்டர் தீவு, அது அங்க வாழ்ந்த பூர்வகுடி மக்கள், அவங்க மொழியில ராப்பா நூயின்னு சொல்லுவாங்க. ராப்பா நோய். ஆமா, இது தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவு. உலகத்திலேயே ரொம்ப ஐசோலேட்டடான தீவுகள்ல இதுவும் ஒன்னு. எவ்வளவு தூரம் இருக்கும் நிலப்பரப்புல இருந்து? சிலி நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதி தான். ஆனா சில்லியில இருந்து சுமார் 3540 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க மேற்கல. 3500 கிலோமீட்டரா? ஆமா, பக்கத்துல மக்கள் வாழற இன்னொரு தீவு பிட்கைன் தீவுன்னு பேரு. அதுவே சுமார் 1900 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தனிமைன்னு. அடிங்கப்பா, அந்த தீவே ஒரு மர்மம் மாதிரி தான் இருக்கு அப்போ. உண்மைதான். இது ஒரு சின்ன தீவு, முக்கோண வடிவத்துல இருக்கும். எரிமலை தீவு. ஒரு 164 சதுர கிலோமீட்டர் பரப்பு தான் இருக்கும். எரிமலைகள் இருக்காங்க? 3 எரிமலைகள் இருக்கு. ஆனா இப்போ அது செயல்படல. நல்ல மழை பெய்யற வெப்பமண்டல காலநிலை. இதோட அந்த தனித்துவமான கலாச்சாரம், முக்கியமா அந்த மோவாய் சிலைகளால இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த மோவாய் சிலைகள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அத நடக்க வச்சாங்கன்னா எப்படி? நம்பவே முடியலையே. அதான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமே. இந்த மோவாய்ங்கிறது ரொம்ப பெரிய கல் சிலைகள், மெகாலித்திக் சிலைகள்னு சொல்வாங்க. பெரும்பாலும் பெரிய தலைகள் தான் தெரியும் நமக்கு. சிலதுக்கு உடலும் இருக்கும். ஆமா,
பார்த்திருக்கேன். இத அஹூன்னு சொல்ற கல் மேடைகள்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. சில சிலைகள் மேல புகாவோன்னு சிவப்பு நிற கல்லால செஞ்ச ஒரு தொப்பி மாதிரி ஒண்ணு இருக்கும். தொப்பியா? ஆமா, தொப்பி மாதிரி ஒரு அமைப்பு. சில சிலைகள் பாத்தீங்கன்னா 40 அடி உயரம், 75 டன் எடை வரைக்கும் இருக்குமா. நினைச்சு பாருங்க. 75 டன்னு? அப்பா, அது எப்படி நகர்த்திருப்பாங்க? அதான் பெரிய கேள்வி. அதான் $1 மில்லியன் கேள்வி. பல வருஷமா பல தியரிகள் இருக்கு இதுக்கு. மர உருளைகள் மேல வச்சு உருட்டிட்டு போனாங்க, சறுக்கு மரம் மாதிரி இழுத்துட்டு போனாங்கன்னு இப்படி பல கருத்துக்கள். ஆனா இந்த நடக்க வச்சதுங்கிற தியரி இது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னா, சிலையோட அடிப்பாகம் கொஞ்சம் அகலமா இல்லாம நகரக்கூடிய மாதிரி செஞ்சிருக்கலாம். ஒரு பக்கம் சாய்த்து கயிறுகளை கட்டி ஒரு பக்கம் இழுத்து, அப்புறம் மறுபக்கம் சாய்த்து இழுத்து, இப்படி மாத்தி மாத்தி செஞ்சு ஒரு மாதிரி தள்ளாடி நடக்கிற மாதிரி. ஓ, ஸ்டெப் பை ஸ்டெப்பா? ஆமா, அப்படி முன்னாடி கொண்டு போயிருக்கலான்னு இந்த புது ஆய்வு சொல்லுது. இதுக்கு நிறைய மனித சக்தி வேணும், நல்ல கயிறுகள் வேணும், அப்புறம் பெரிய ஒருங்கிணைப்பு, கோஆர்டினேஷன் தேவைப்பட்டிருக்கும். பிரமிப்பா இருக்கு. அவங்க மூதாதையர்களை கௌரவிக்க தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டுக்குள்ள ராப்பா நூயி மக்கள் இதை செஞ்சிருக்காங்கன்னு நம்புறாங்க. ஒவ்வொரு சிலையும் ஒரு குறிப்பிட்ட மூதாதையரை குறிக்குதுன்னு அந்த அஹூ மேடைகள் அவங்களோட கல்லறைகளாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இத்தனை சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும்? கிட்டத்தட்ட 900க்கும் மேற்பட்ட சிலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி செஞ்சாங்க, எப்படி நகர்த்துனாங்கங்கிறது இன்னும் முழுசா விடை தெரியாத மர்மம் தான். ஆனா அந்த நடக்க வச்ச ஆய்வு அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு பெரிய சான்று இல்லையா? கண்டிப்பா. கற்பனை செஞ்சு பார்க்கவே முடியல அந்த காலத்துல அவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி சாதிச்சாங்கன்னு. சரி, பழங்கால இன்ஜினியரிங்ல இருந்து இப்போ நவீன கால டெக்னாலஜிக்கு வருவோம். ஓகே. அதுவும் நம்ம பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது. DRDOவும் நம்ம முப்படைகளும் சேர்ந்து IRSA தரம் 1.0 அப்படின்னு ஒன்ன வெளியிட்டிருக்காங்க. இது என்னது? IRSAனா என்ன? IRSA இதோட விரிவாக்கம் இந்தியன் ரேடியோ சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சர். இது நம்ம பாதுகாப்பு துறைக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றம்னு சொல்லலாம். ரேடியோ சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சரா? ஆமா, நம்ம ராணுவத்துல பயன்படுத்துற ரேடியோக்கள் இருக்கு இல்லையா, தகவல் தொடர்புக்காக. ஆமா. அதுங்களுக்கு ஒரு பொதுவான மென்பொருள் கட்டமைப்பு, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஆர்க்கிடெக்சர், அதை உருவாக்குறதுக்கான இந்தியாவின் முதல் தேசிய தரநிலை இதுதான். ஃபர்ஸ்ட் நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஓ, ரேடியோக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்களா? அது ஏன் அவ்வளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க, நம்ம ராணுவம், விமானப்படை, கப்பற்படை மூணும் சேர்ந்து ஒரு ஆபரேஷன்ல ஈடுபடும் போது அவங்க பயன்படுத்துற ரேடியோக்கள் ஒன்னோட ஒன்னு சரியா பாதுகாப்பா பேசிக்கணும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற பல ரேடியோக்கள் சிலது வேற வேற கம்பெனிகளால வேற வேற தொழில்நுட்பத்துல செய்யப்பட்டதா இருக்கலாம். இதனால ஒன்னோட ஒன்னு தொடர்பு கொள்றதுல சில சமயம் சிக்கல்கள் வரலாம், அல்லது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். சரி. இந்த IRXA என்ன பண்ணுதுன்னா, மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோக்கள்னு ஒரு புது வகை ரேடியோக்கள் வருது. சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோஸ், அதாவது SDR. மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோ, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, சாதாரண ரேடியோக்கள்ல ஹார்ட்வேர் தான் எல்லா வேலையும் பார்க்கும். ஆனா இந்த SDRல ரேடியோவோட முக்கியமான செயல்பாடுகளை, அதாவது சிக்னலை ப்ராசஸ் பண்றது, மாத்துறது எல்லாத்தையும் மென்பொருள் மூலமா கட்டுப்படுத்தலாம், மாத்தி அமைக்கலாம். ஓ, அப்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்குமே. எக்ஸாக்ட்லி, ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப வெர்சடைல். உதாரணத்துக்கு, ஒரு ரேடியோவை அப்டேட் பண்ணணும்னா, இல்ல புதுசா ஒரு ஃபீச்சர் சேர்க்கணும்னா புது ஹார்ட்வேர் வாங்க வேண்டியதில்ல, மென்பொருள் அப்டேட் பண்ணாலே போதும். சூப்பர். இதுல தான் ISAவோட முக்கியத்துவம் வருது. இந்த SDR ரேடியோக்கள் எல்லாம் ISA தரத்தின்படி தயாரிக்கப்பட்டா எந்த கம்பெனி அந்த ரேடியோவை செஞ்சாலும் சரி, அது நம்ம ராணுவத்தோட மத்த ISA ரேடியோக்களோட ஈஸியா, பாதுகாப்பா, திறமையா பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். இது ஒரு USB போர்ட் மாதிரி போல, எந்த கம்பெனி பென்டிரைவ் போட்டாலும் வேலை செய்யற மாதிரி. அருமையான உதாரணம். கரெக்ட், கிட்டத்தட்ட அப்படித்தான். இதுக்கு டெக்னிக்கலா இன்டர்ஆப்பரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வெவ்வேறு சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து இயங்குற தன்மை. ஓ, இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஆமா, இந்த IRSA மூலமா அமெரிக்காவோட SCA, ஐரோப்பாவோட ESSOR, நேட்டோவோட STANAG, இந்த மாதிரி உலக அளவுல இருக்கிற முக்கியமான SDR தரநிலைகள் வரிசையில இந்தியாவோட IRSAவும் சேருது. இது ஒரு பெரிய விஷயம். அப்போ இது நம்ம பாதுகாப்பு துறைக்கு பெரிய பலம் சேர்க்கும் இல்லையா? நிச்சயமா.
நம்ம முப்படைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை இது ரொம்ப மேம்படுத்தும். அது மட்டுமல்ல, எதிர்காலத்துல நம்மளே இந்த IRSA கம்ப்ளையன்ட் ரேடியோக்களை நிறைய உருவாக்கி நம்ம நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இது ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கும். இது உண்மையிலே ஒரு பெரிய படிதான். நம்ம உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் இது ரொம்ப உதவுமே. கண்டிப்பா. நம்ம பாதுகாப்பு உற்பத்தி துறையில உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கிற ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கும் இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ராணுவ தகவல் தொடர்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திறனுள்ள ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் இது. அருமை. இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமானவையா இருந்துச்சு. ஆமா. நங்கள் சரணாலயத்துல இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து, பாதுகாப்பு துறையில யூனிகார்ன் கனவு, ஈஸ்டர் தீவுல பழங்கால மனிதர்களோட அந்த பிரமிக்க வைக்கிற திறமை, இப்போ நவீன காலத்துல நம்ம ராணுவ தொழில்நுட்ப முன்னேற்றம்னு பல கோணங்கள்ல தகவல்களை பார்த்தோம். ஆமா. ஒரு பக்கம் இயற்கையோட அந்த சிக்கலான தன்மையும் அதுக்கு நாம சில சமயம் ஏற்படுத்துற பாதிப்புகளையும் பார்க்கறோம். அந்த நங்கல் சம்பவம் ஒரு உதாரணம். ஆமா. இன்னொரு பக்கம் யூனிகார்ன் மாதிரி பொருளாதார லட்சியங்கள், ISRA மாதிரி டெக்னாலஜில பெரிய பாய்ச்சல்கள், அப்புறம் அந்த மோவாய் சிலைகள் மாதிரி நம்ம கற்பனைக்கே எட்டாத மனித முயற்சிகள், இப்படி பலதும் கலந்திருக்கு. இந்த எல்லா தகவல்களையும் மனசுல வச்சு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு கேள்வி. நாம ஒரு பக்கம் இயற்கையை பாதுகாக்கணும், அதோட சமநிலையை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றோம். மறுபக்கம் புது டெக்னாலஜி, பொருளாதாரம், பாதுகாப்புன்னு வேகமா முன்னேறவும் துடிக்கிறோம். இந்த ரெண்டு ஓட்டத்துக்கும் நடுவுல அந்த சரியான பாதைய, அந்த சமநிலைய நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த முறை இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம். வணக்கம்.